கைஸ், நான் மெட்டினியமர். இதோட நம்ம பார்க்க போனால் ரைடர் மிஷின் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரைடர் மிஷினில் ஒரு வீட்டில் போய் கொள்ளை அடிச்சிருப்போம், அப்புறம் ட்ரெயினில் கொள்ளை அடிச்சிருப்போம், அப்புறம் மிலிட்ரி ஆஃபீஸில் போய் கொள்ளை அடிக்கிறோம் கைஸ். இதோட இந்த ரைடருக்கு இந்த நடுவில் மிஷின் வந்து முடியுது கைஸ். ஏன்னா வீட்டுக்கு உள்ள எல்லா மிஷின் முடிச்சாச்சு, ரைடர் மட்டும் தான் பேலன்ஸு. இதையும் முடிச்சிட்டோம்னா இவனுக்கு இந்த முடியுது. அதுக்கப்புறம் லேட்டான கைஸ் இவனுக்கு ஓப்பன் ஆகும். அப்புறம் பக்கத்தில் பிக் ஸ்மோக்கு ஓஜி லெவல் இந்த மாதிரி சில லெவல்லாம் இருக்குது. அதை முடிச்சிட்டோம்னா அவங்க அடுத்த சிட்டி ஓப்பன் ஆகிடும். அதான் இனிமேல் நம்ம மிஷினாக இருக்க முடியும். இது மாதிரி திருட்டெல்லாம் பண்ணுறதில்ல. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. இந்த வண்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம விளையாடி ஆகணும். அது முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல கைஸ், இந்த வீடியோ வரலாம் லைக் பண்ணால் வரும். ரூட் மறந்து அப்படின்னு ஸ்ட்ரைட் ரோடு தான். ஒரே ரோடு தான் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நான் முடிச்சிடலாம். அப்புறம் எப்படியெல்லாம் வீடியோ பண்ணணும்னு ஆச்சு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது மாதிரி போடுறேன். இல்லை மிஷின் பிடிக்கிறதே போட்டு அடுத்த கேம் ஆரம்பிப்போமா, இல்லை வேறு ஏதாச்சும் போலீஸ்கார் எடுக்கிறது இது மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னா சொல்லுங்கள், அதையும் பண்ணுவோம். கமெண்ட் பண்ணி ஆச்சுதான் வேறு நவர மாட்டாங்க. வண்டி மேலே ஏற முடியுது, ஸ்பீடாக இல்லை. இன்னும் பக்கத்தில் பிரேக் இல்லை. நல்லா போட்டுருவாங்க பாருங்க. இந்த சைடில் பெரிய சாப்பாடு பாக்ஸ் மாதிரி உடச்சோம்னா கேட் ஓப்பன் ஆகிடும். இந்த வண்டியை வச்சு அந்த பொட்டியை தூக்கணும். மொத்தம் 6 பொட்டி நினைக்கிறேன். நாங்கள் போய் போட்டு வர வேண்டியதான். என்ன ஏற்றி எடுத்துகிட்டு போவோம், அதான் கரெக்டாக இருக்கும். நான் அப்படியே நினைக்கிறேன். மேலே இருந்து கூட பார்க்காம நின்றுட்டுருக்கான். இந்த பொட்டி உடச்சோம்னா வண்டி உள்ள வந்துடும். அப்புறம் இங்கே எல்லாரும் போட்டுக்கிட்டு இதுக்குள்ள 2 பேர் இருப்பாங்க. வேறு தான் வண்டியை போட்டு போகிறோம். இந்த வண்டியை எடுத்துகிட்டு தான் இந்த பொட்டியெல்லாம் தூக்கணும். மொத்தம் 6 பொட்டி. அதுக்கு மேலே ஒரு சேஃப்டி தெரியும் வருது, ரைடு இது. அவன் கீழே இறங்கி பார்த்துட்டு இருப்பான் யாராச்சும் வராங்களான்னு. அவனையும் சுடாமல் அவங்க பார்த்துக்கணும். அப்படி அவன் செத்துட்டாலும் மிஷின் ஃபெயில்ட் ஆயிரும். அதை வந்து அந்த பெட்டியும் உள்ளே தூக்கிட்டு வச்சிடணும். இதுக்கு டைமிங் கிடையாது, அதனால் பொறுமையாக பண்ணிக்கலாம். உள்ள 4 பொட்டி இருக்கும், வெளியில் 2 பொட்டி இருக்கும். மொத்தம் 6 பொட்டி. ஒவ்வொரு பொட்டி அதுக்கு இல்லைன்னா சைடில் வந்து அவன் சுடுறாங்களான்னு பார்த்துக்கணும். மேலே தெரிய அம்பூரியை தூக்கணும்னா பொட்டி மேலே தூக்கணும். கீழே அம்பூரி அம்புனா கீழே வந்துடும். நான் தவணை வந்துட்டான் சைடில். ஆனால் ஃபஸ்ட்டு போய் போட்டு தள்ளிடுவோம். அதுலேயும் ரைடர் வேலையிடும். மண்டை மேலே விழுது. வந்துட்டு தான் பார்த்தேன். புல்லட் வந்து தேய்ச்சிது. பரவாயில்ல, இந்த டைப் நிறையா இருக்குது.
கரெக்டாக இருக்கணும் இன்னொருத்தன் வந்துட்டான். அவனை போய் அவனை முடிச்சுட்டான் நான். வேற ஏதாச்சும் இறங்கலாம். நம்மள்ட்ட ரைடர்கிட்ட கன் இருக்கானா ஏக்கு இருக்குன்னு தெரியல. அதான் விட மாட்டான். பொட்டு எதுக்கு அந்த உள்ளே கொண்டு வச்சா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இதாயிரும். அதாங்கண்ணா வீட்டங்கடா வட்டிங்களா? ஒரு படி வயசு எதுக்கெல்லாம் கஷ்டம்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் ஆகுது. அதனால லேப்டாப் வாங்கினா நல்லா இருக்கும். நான் தரம் வந்துட்டான். ரைடரை பார்த்து பார்ப்பேன் நினைக்கிறேன். ஒரு பொட்டை மட்டும் தூக்கி வச்சுட்டு அவனை வேலை சமைச்சு இந்த நேரத்தில் அந்த பொட்டை லாக் ஆகுது லேட்டா. கொஞ்சம் சைக்கிள் வந்துச்சுன்னா இருப்பாரு. அவ்வளோதான். கடைசி பற்றி முடிஞ்சு பட்டி எங்க பின்னாடி ஓடியாந்துட்டான். ஃபஸ்ட்டு அவனை போட்டுதலாம். ரொம்ப நேரமும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டாருண்ணா. அதானே இந்த வண்டியை கொளுத்து விட்டுக்குருவோம். அப்படியே தப்பிட்டு எடுத்துகிட்டு பின்னாடி வராங்க. நான் எப்படி வராங்கன்னு பார்க்குறேன். வேறு எதுவும் இல்லை. வண்டியாதான் அவ்வளோதான். யாரும் இல்லை. அவ்வளோதான் போண்டே வண்டியிலேரு. ரைடர் ஏன் பின்னாடி காணுங்கன்னு தெரியல. முன்னாடி இல்லை தான் இருக்கு. கீழே ஒன்றரை வரான். பொட்டி வண்டி வச்சிட்டோம்னா மிஷின் முடியுது கைஸ். அதுக்கு பொட்டியை தூக்கிட்டுருக்கான். ஆரம்பிச்சா அந்த பொட்டியை கீழே போடுவானு கைஸ். அதுக்கு பொட்டியை தூக்கணும். நீங்கள் வேறு பின்னாடி வந்துட்டாங்க. பாமா இது அது தூக்கி போட்டால் வெடிக்கணும். இங்கே வேறு ஒருத்தன் சைடில் இருந்தான். அப்புறம் நல்லா வண்டியில் போய் கொடுத்தான் வந்தான். இந்த பையன் எல்லா பொட்டியும் இதில் போகிறான். இது திருடாமே இருக்கலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இரு எந்த சைடுன்னு தெரியல. வண்டி வேறு வண்டியாக இருக்காங்க. லொக்கேஷன் வந்தாச்சு. இந்த இடமா ஃபஸ்ட்டு நம்ம பிக்ஸ்மா கூட வந்திருப்போம். கன் ஷூட்டிங் ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் இப்போ வரோம். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி